அண்மை செய்தி. நீலகிரி, கோவை, திருப்பூர், திண்டுக்கல், தேனி உள்ளிட்ட 12 மாவட்டங்களின் ஓரிரு இடங்களில் இன்று கனமழைக்கு வாய்ப்பிருப்பதாக வானிலை ஆய்வு மையம் அறிவித்திருக்கிறது. இதுகுறித்த கூடுதல் விவரங்களை வழங்குகிறார் செய்தியாளர் மாணிக்கம். வணக்கம் மாணிக்கம், இது குறித்தான முழு விவரங்களை பதிவு பண்ணலாம். தமிழ்நாட்டில் தென்மேற்கு பருவமழையின் காரணமாக தொடர்ச்சியாக உள் மாவட்டங்கள், மேற்கு தொடர்ச்சி மலை ஒட்டிய மாவட்டங்களில் மழை பெய்து வருகிறது. தமிழக பகுதிகள் மேல் நிலவக்கூடிய வளிமண்டல கீழடுக்கு சுழற்சியின் காரணமாக தமிழகத்திற்கான மழைக்கான வாய்ப்பு தொடர்ந்து வலுப்பெற்று வருவதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. இதன் காரணமாக கடந்த 24 மணி நேரத்தில் தமிழகத்தில் அதிகபட்சமாக பெரம்பலூர் மாவட்டத்தில் 9 சென்டிமீட்டர் உள்ள கனமழையும், அதேபோன்று புதுக்கோட்டை மாவட்டம் திருமயத்தில் 8 சென்டிமீட்டர் உள்ள கனமழை பதிவாகி இருக்கிறது. பெரம்பலூர், புதுக்கோட்டை மட்டுமல்லாது கடலூர், மதுரை, சிவகங்கை, சேலம் உள்ளிட்ட மாவட்டங்களிலும் கனமழையானது பதிவாகி இருக்கிறது. தொடர்ந்து பல்வேறு மாவட்டங்களில் பரவலாக பலத்த மழை ஏற்பட்டிருக்கூடிய நிலையில அடுத்த வரக்கூடிய 24 மணி நேரத்தில் தமிழ்நாட்டில் பல்வேறு மாவட்டங்களில், குறிப்பாக தென் மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு கனமழை என்ற அளவில் நீடிப்பதா வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. குறிப்பாக கன்னியாகுமரி, திருநெல்வேலி, தென்காசி, தூத்துக்குடி, ராமநாதபுரம், விருதுநகர், மதுரை ஆகிய தென் மாவட்டங்களில் இன்றைய தினம் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், மேற்கு தொடர்ச்சி மலையை ஒட்டிய மாவட்டங்களான தேனி, திண்டுக்கல், திருப்பூர், நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் ஓரிரு இடங்களில் இன்றைய தினம் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் தெரிவிச்சிருக்கிறாங்க. மேலும் நாளைய தினம் மேற்கு தொடர்ச்சி மலை பகுதிகளில் இருக்கக்கூடிய மாவட்டங்களில் மழைக்கான வாய்ப்பு மேலும் வலுப்பெற்றிருப்பதாக சொல்லப்பட்டிருக்கிறது. நீலகிரி, கோயம்புத்தூர் மாவட்டத்துடைய மலைப்பகுதிகளில் ஓரிரு இடங்களில் நாளைய தினம் கனமுதல் மிக கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையம் குறிப்பிட்டிருக்காங்க. நாளைய தினம் கிருஷ்ணகிரி, தருமபுரி, சேலம், நாமக்கல், ஈரோடு, திருப்பூர், திண்டுக்கல், தேனி, தென்காசி ஆகிய மாவட்டங்கள் மீதும் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாக வானிலை ஆய்வு மையம் தெரிவித்திருக்கிறாங்க. இந்த 48 மணி நேரத்திற்கு பிறகாக தமிழகத்தில் மழைக்கான வாய்ப்பு படிப்படியாக குறைவதற்கான சாதகமான சூழல் தற்போதைய வானிலை நிலவரங்கள் படி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிக்கையில தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. இதன் காரணமாக வரக்கூடிய 20ஆம் தேதி நீலகிரி, கோயம்புத்தூர் ஆகிய மாவட்டங்களில் மட்டும் ஓரிரு இடங்களில் கனமழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும், மற்றபடி தமிழகத்தின் பிற மாவட்ட பகுதிகளில் ஓரிரு இடங்களில் லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு வரக்கூடிய 18ஆம் தேதிக்கு பிறகு நிலவுவதாக வானிலை ஆய்வு குறிப்பிட்டிருக்காங்க. சென்னையை பொறுத்தவரையிலும் அடுத்த 48 மணி நேரத்திற்கு வானம் ஓரளவு மேகமூட்டத்துடன் காணப்படும் எனவும், நகரின் ஒரு சில பகுதிகளில் இடிமின்னுடன் கூடிய லேசான முதல் மிதமான அளவில் மழை பெய்யக்கூடிய வாய்ப்பு இருப்பதாகவும் வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது. மேலும் மழைக்கான வாய்ப்பு அதிகமாக இருக்கக்கூடிய சூழலில் தொடர்ச்சியாக பல்வேறு மாவட்டங்களிலும் மழை பதிவாகி வருகிறது. இதன் காரணமாக தென்மேற்கு பருவமழை நிகழ் ஆண்டில், அதாவது இந்த ஆண்டு ஜூன் 1ஆம் தேதியிலிருந்து இன்று வரையிலான காலகட்டத்தில் தமிழகத்தில் இயல்பை விட 86% கூடுதலாக மழை பதிவாகி இருப்பதாக வானிலை ஆய்வு மையத்துடைய அறிவிப்பில் தெரிவிக்கப்பட்டிருக்கிறது.